அன்பார்ந்த எங்களுடைய டிவோட்டினேஷன் தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோட்டி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் நமது டிவோட்டினேஷன் தொலைக்காட்சியின் வாயிலாக தற்சமயம் காண இருக்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா, 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி. சனி பயிற்சி அப்படிங்கிறது வருகிற 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் நாள் நடைபெற இருக்கிறது. கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு போகிறாரு. அது சமயம் 12 ராசிகளுக்கும் என்னென்ன நன்மை தீமைகள் அப்படிங்கிறத நம்ம பொதுவாக தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். மூலம், பூராடம், உத்திராடம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசி நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாக நாம் இப்போ நமது தொலைக்காட்சியின் மூலமாக இப்போ பார்த்துட்டு இருக்கிற பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 9 கிரகங்கள் நவகிரகங்களில் ஒரே ஒரு கிரகம் மட்டும்தான் அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை நமக்கு வாரி வழங்கக்கூடியது. அதனால தான் நவகிரகத்தில் நான் சில பேர்கிட்டலாம் 9 கிரகம் இருக்குது, அவருடைய பேர் தெரியுமான்னு கேட்டால் எடுத்தோன்னே இந்த பேர் தான் சொல்லுவான். ஆனால் இந்த கிரகத்தினுடைய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7வது கிரகம் இது. ஆனால் அவன் சொல்லக்கூடிய முதல் பேர் இதை சொல்லுவான். ஏன்னா பயம் அப்படி, இது ஒன்று தான் தெரியும் நிறைய பேருக்கு, நான் சொல்லவே வேண்டியதில்லை. நீங்களே இது என்ன கிரகம்னு இப்போ முடிவு பண்ணியிருக்கான். இவர் தான் அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடியவர், அதிகமாக பயமுறுத்தக்கூடியவர், அதிக கெடுதல்களையும் செய்யக்கூடியவர், அதிக நன்மைகளையும் செய்யக்கூடியவர். நல்ல இடத்துலேருந்து இவர் நன்மை பண்ண ஆரம்பிச்சுட்டா இவர் கொடுக்கறத எந்த கிரகமும் தடுக்க முடியாது. ஆனால் அளவாக தான் நன்மை செய்வார். கெடுதல் அதிகம், நன்மை குறைவு. 9 ராசிகளுக்கு கெடுதல், 3 ராசிகளுக்கு நன்மை. எப்போவுமே அந்த 3 ராசிகளும் ரொம்ப கீழே இருந்து அதீதமான உயரத்துக்கு டாப்புக்கு போக கொண்டே உட்கார வச்சுருவார். அவர் கொடுக்கணும்னு நினச்சிட்டா யாருமே மாற்ற முடியாது. அப்பேற்பட்ட ஒரு அருமையான கிரகம். புரிஞ்சிருக்கு உங்களுக்கு? அதே மாதிரி வச்சு செய்யணும்னு நினச்சா எந்த ஆளாக இருந்தாலும் சிவபெருமானாக இருந்தாலும் விடமாட்டார், பழி வாங்கிடுவார். அப்பேற்பட்ட கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனைஸ்வரன் பேர். சனைகி சரண், பொதுவாக சனீஸ்வரன் எல்லாம் சொல்கிறோம். சனீஸ்வரன்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. நிறையா ஜோதிடர்கள் ஈஸ்வரன் சிவபெருமான் கொடுத்தது சுத்தமாக சம்மந்தமே இல்லாத வாக்கியம் அது. சனைகி அப்படின்னா மெதுவாக அர்த்தம், சரண் அப்படின்னா நடக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். சனைகி சரண், சனைஸ்சரண். அப்போ மெதுவாக நடக்கக்கூடிய கிரகம். 9 கிரகத்துக்கும் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு வர்ணம் உண்டு, ஒவ்வொரு மொழி இருக்குது, ஒரு பாஷை இருக்குது, இது எல்லாத்துக்கும் இருக்குது. அதில் ஒவ்வொருத்தருக்கு தெலுங்கு, கன்னடம், தமிழ் இந்த மாதிரி பேசக்கூடிய கிரகங்கள், பிடிச்ச புஷ்பம், பிடிச்ச கலரு, பிடிச்ச திசை. இதில் சனிக்கு மேற்கு. கருப்புன்னு எல்லாம் சொல்கிறீங்களா, கருப்பு கிடையாது. சனி பகவானுக்கு நீலம், நீலாஞ்சன சமாபாசம், ரவி புத்திரம் யமாகிரஜம், சூரியனுடைய பையன், யமனுடைய தம்பி. சாயா மார்த்தாண்ட சம்பூதம். மார்த்தாண்டன்னா யார்? சூரியனுடைய பேர் தான் மார்த்தாண்டன். சாயாங்கிறது சனியினுடைய அம்மா, சூரியனுடைய செகண்ட் ஒய்ஃப். சாயான்னா நிழல், சூரியன்னா வெளிச்சம். நிழல் சூரியனுடைய தெரியாத மனைவி. அது ரெண்டுக்கும் அன்ஆத்தரைஸ்டாக பிறந்தவர் தான் சனி பகவான். நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போது இப்படியெல்லாம் அவருடைய கதையை எடுத்துனோம்னா, புராணம் எடுத்துனோம்னா நிறைய சொல்லலாம். நான் போகிற விஷயம் வேறு, அவரை பற்றி பெருமையாக பேசுகிறதுங்கிறது வேறு. அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு இந்த மாதிரி உக்கிரமான சுபாவம், கொடூரமான எண்ணங்கள், கொடூரமான பழக்க வழக்கங்கள் இருக்கிறதுலே ரொம்ப டீசெண்டாக பிஹேவ் பண்ணுறதும் அன்டீசெண்டாக பிஹேவ் பண்ணுறதும் பார்த்தோம்னா, இவர் கீழ்த்தரமான எண்ணங்கள், கீழ்த்தரமான புத்திகள், கீழ்த்தரமான நடத்தைகள், அதுக்கெல்லாம் இவர் தான் அதிபதி. அந்த மாதிரி அவர் காலகட்டத்தில் அவர் கெடுதல் பண்ணும் பொழுது நம்மளையும் அந்த மாதிரி கொண்டு போய் வச்சிருவார். எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் அவனுடைய எண்ணம், செயல், சிந்தனை கீழ்த்தரமாயிரும். ஒரு நடவடிக்கை அந்த மாதிரி ஆயிடும். யாராக இருந்தாலும் சரி, நீங்கள்லாம் இதை பண்ணலாமா, நீங்கள்லாம் இந்த இடத்துக்கு வரலாமா, என்னையே ஒருத்தர் கேள்வி கேட்பான். நான் என்ன பண்ண முடியும்? என்னுடைய நேரம் அப்படி இருந்தால் நான் இந்த இடத்துக்கு போய்தான் ஆகணும். இது யாரும் எதையும் மாற்ற முடியாது. அப்போது அந்த சனி வரும் காலகட்டத்தில் எதற்காக இதை சொல்கிறேன்னா, தனுசு ராசி இதெல்லாம் இப்போ அனுபவிக்க போகிறீங்க. இப்போ தனுசு ராசியான நமக்கு இவ்வளவு நாளாக மிகச்சிறப்பானதொரு நன்மை கொடுத்துருந்தார். நான் சொன்ன மாதிரி 3 ராசிக்கு நன்மை செய்வார்னு சொன்னதில் 3ஆம் இடம் ஃபஸ்ட்டு 3, 6, 11 3ஆம் இடமாக இருந்த தங்களுக்கு 3ஆம் இடத்திலிருந்து பயிற்சி ஆறார். எப்போது? மார்ச் மாதம் 29ஆம் நாள் 2025ஆம் ஆண்டு, அடுத்த வருஷம் மார்ச் மாதம். கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சியாகும் பொழுது தங்களுக்கு 4ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு வரார். 4ஆம் இடத்திற்கு வரும் பொழுது அர்த்த அஷ்டமம்னு பேர். அர்த்தம்னா பாதி, அஷ்டமம்னா 8, 8ல் பாதி 4. 4ஆம் இடத்திற்கு வரும் பொழுது என்னென்ன நன்மைன்னு சொல்ல மாட்டேன், என்னென்ன தீமைகள் மட்டும்தான் கன்ஃபார்ம்டு தீமைங்கிறது. 8க்கும் 4க்கும் தீமைங்கிறது கன்ஃபார்ம் எப்போவுமே. அதில் எப்பேற்பட்ட தீமைகள் அப்படிங்கிறது நாம் பார்க்க போகிறோம். அதில்
புலிப்பாணி சித்தர், நான் சொல்லலை இந்த பாடல்கள், புலிப்பாணி சித்தர் 18 சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் என்ன சொல்லியிருக்கார், அவர் பல 1000 வருடங்களுக்கு முன்னாடியே இதெல்லாம் நடக்கும், இப்படி தான் இருக்குங்கிறத பாடல்களாக எழுதி வச்சுட்டு போயிருக்கார். அந்த பாடல்களையும் பாடல்களுடைய விளக்க உரையும் பார்த்துட்டு அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்க்கறது தான் இந்த பதிவு. அதனால் தனுசு ராசி நேயர்கள் கவனமாக இந்த பதிவை பாருங்கள். 4ஆம் இடத்துல சனி வரும் பொழுது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கண்டங்கள் 4 கடுமையாம் சனி செய் நிற்கில். 4ஆம் இடத்துல சனி பகவான் வரும் பொழுது கண்டங்கள், நான் முதல்ல சொன்ன 8ஆம் இடத்துக்கு அதே பலன்தான், அதீதமான கண்டங்கள் உண்டாகும். அதாவது கண்டம் அப்படின்னாலே பொதுவாக தேவையில்லாத ஒரு பயம், தண்ணியில் கண்டம், போக்குவரத்தில் கண்டம், பேச்சில் கண்டம், பிரயாணத்தில் கண்டம், கண்டம்னா தப்பி பிழைப்பது அப்படிங்கிறது ஆகும். அப்போ 4 கண்டம் அப்படிங்கும் பொழுது பொதுவாக 4ஆம் இடத்துல வரும் பொழுது தப்பி பிழைச்சி தான் வாழணும். உயிர் பயம், உயிர் கண்டம், கண்டங்கள் 4 கடுமையாக ஏற்படும், தெரிஞ்சுக்கணும். ரொம்ப உடல் உபாதைகள், செத்து பிழைக்கிற நேரம் அப்படிங்கிறது தான் கண்டம், வெளிப்படையாக சொல்லிட்டேன். தண்டங்கள் மிக உண்டாகும், தண்ட செலவுகள், தொட்டதுக்கெல்லாம் தண்ட செலவு. 1 ரூபாயில் முடிகிற வேலை 10,000 ரூபா. ஒன்றுமில்லை, ஹெல்மெட் இருக்கும், வண்டியில் வச்சுருப்பீங்க, போட்டு வந்திருக்க மாட்டேங்க, பிடிப்பாங்க. எல்லாம் இருந்தும் தண்ட செலவு அழுது தான் ஆகணும், பெயின் கட்டி தான் ஆகணும். இந்த மாதிரி எல்லாம் உதாரணத்துக்கு சொல்கிறேன், எத்தனையோ தண்ட செலவுகள் இருக்குது. அதெல்லாம் வந்து போகும், 2.5 வருஷத்துக்கு பொறுமையாக வரும், கவலைப்பட வேண்டாம், ஒவ்வொன்றா வரும், அனுபவிக்கலாம். தண்டங்கள் மிக உண்டாகும், பொருள் நாசமாகும், திரவிய நாசம் உண்டாகும், இருக்கிற பொருளை விற்று சாப்பிடணும், இடமாற்றம் ஏற்படும், வேலை மாற்றம் ஏற்படும், அங்குமிங்கும் ஓடி அலைதல், கொண்டதோர் மனைவி வேறா, மனைவி மக்கள், தாய் தந்தை சகோதரர்கள் பந்து மித்திரர்கள் நண்பர்கள் விட்டு பிரிந்து செல்வார்கள். போடா நீ மாச்சம், எல்லாத்தையும் வெறுத்துப்போம், எல்லாத்தையும் பகச்சுப்போம் ஒரு காலகட்டத்தில். குறித்து செட்டு நஷ்டம், எல்லாம் முடிஞ்சது. குறிப்பாக எந்த காரியத்தை செய்வோம், யாரை நம்பி நாம் இதை இறங்கி மற்றவனை பைத்துக் கொள்ளிக்கிறோமோ நம்புகிறவன் நம்மளை கைவிடுவான். இப்போ தனிமையில் நினைப்போம், அழுதுண்டு யாரும் உதவி பண்ண மாட்டாங்க, நஷ்டம் ஏற்படும். பண்டுள்ள நாட்டை விட்டு பரதேசம் போவார் பாரே, எல்லாம் இருக்கக்கூடிய நாட்டை விட்டு வேறு நாட்டுக்கு போய் வாழ வழி தெரியலாமல் அலைய அங்குமிங்கும் அலைதல் அப்படிங்கிறத உண்டாக்குறார். மிக மிக மோசமாக இருக்கக்கூடிய அமைப்பு. அது என்ன விளக்க உரையில் என்ன போட்டிருக்காரு 4ஆம் இடத்துல, ஸ்திரீகள் பந்துக்கள் பொருள் நாற்றம், சொந்த பந்தம், பெண்கள், பொருள், இவர்களுடைய நாசம் ஏற்படுது. மனையால் தனம், பொண்டாட்டி பொருளாதாரத்திலிருந்து விடுபட்டுறான், விட்டு போயிடுறாங்க. அதே தான் அதனுடைய விளக்க உரை தான். மனதானது எல்லா விஷயங்கள்லையும் கெட்டதாய் சிந்திக்கும், தீய செயல்களில் ஈடுபடுவோம், பாம்பின் கதிக்கு ஒப்பாவோம், பந்து விரோதம், சுகஹானி, ஹானின்னா தோஷம், சுகத்துக்கு தோஷம், அசுகம், கலத்திரஹானி, மனைவிக்கு நோய், அரிஷ்டம், ஸ்தான சலனம், ஸ்தானம்னா இடம், சலனம்னா ஆட்டம், இருக்கிற இடத்துக்கு ஆட்டம் கண்டு போயிடுவோம், ஸ்தான சலனம், தேகப்பீடை, மனக்லேசம், 10 நாள் தீட்டு, பங்காளி போகிறது. இந்த மாதிரி பலவிதமான துன்பங்களை மட்டுமே போட்டிருக்காரு. 4ஆம் இடத்து சனி 8ஆம் இடத்து சனிக்கெல்லாம் நன்மைன்னு நான் சொல்ல முடியாது. நிறையா பேர் ஜோதிடர் வேணால் உங்கள் மனசாந்திக்கு வேறு யூடியூப்லாம் நன்மைன்னு சொல்லலாம், ஆனால் அது பொய்யான வார்த்தைகள், நன்மை நடக்க வாய்ப்பில்லை. இப்போ என்ன பண்ணுறது, டிசீஸ் வந்தாச்சு, ட்ரீட்மெண்ட் தான் அடுத்தது. டைரெக்டாக என்ன ட்ரீட்மெண்ட், கண்டிப்பாக நம்ம சொந்த ஜாதகத்தை பார்க்கணும், அதுதான் ட்ரீட்மெண்ட். தனுசு ராசி நேயர்கள் சொந்த ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து அந்த நம்மளுடைய ஓன் ஜாதகத்தில் பிறந்த நேரத்தில் இருந்த குறிப்பில் சனி பகவான் எங்கே இருக்கார், என்ன பண்ணுறார், நன்மை செய்கிறாரா, என்ன தசாபுத்தி நடக்குது, பார்வை, இதெல்லாம் பார்க்கணும். பார்த்து அதில் நன்மை தந்தால் இதை பற்றி டோன்ட் வரி, கவலைப்பட வேண்டாம். அதிலையும் தீமை அப்படின்னால் அவசியம் பரிகாரம் நம்ம செய்யணும். அதை பார்த்தா தான் தெரியும், உங்களுக்கு பார்க்க தந்தால் நீங்களே பார்த்துக்கலாம். அன்புள்ளம் கொண்ட தனுர் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். தனுசு ராசின்றது காலபுருஷத்து 9வது வீடு. இந்த ராசியில் மூலம், பூராடம், உத்திராடம், 1ஆம் பாதம் இதெல்லாம் இருக்குது. பொதுவாக தனுசு ராசிக்கு 4வது வீட்டுக்கு, சுகஸ்தானம்ன்ற 4வது வீட்டுக்கு குரு பகவான் போகிறார். அவர் போகிறது மட்டும் இல்லை, தனுசு ராசியை அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லி பார்க்குறார். சனிமோட பார்வை தனுசு ராசிக்கு வருது. ஸோ இது கெட்டதா அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு உத்தியோகத்துக்கு எந்தெந்த இடங்களை பார்க்கணும்னா 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், இது 3ஐயும் கனெக்ட் பண்ணி பார்த்தா தான் 6ன்றது வேலை, ஒருத்தர் வேலை செய்யக்கூடிய திறமைகள், அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் குறிப்பிடக்கூடியது 6ங்கிறது. 10ன்றது என்ன வேலை அப்படின்னு குறிப்பிடும். 2ன்றது இது மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானத்தை குறிப்பிடும். ஸோ அப்போ இது 3ஐயும் எப்போ ஜாயிண்ட் ஆகிறதோ அப்போ தான் அவங்க சரியான வேலைக்கு போவாங்க.
இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அது மாதிரி நீங்கள் வச்சு பார்க்கும்பொழுது உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு அதிபதி பணம், பொருளாதாரம், குடும்பம் இதுக்கு அதிபதியான சனி பகவான் உங்களுக்கு சுகஸ்தானம் 4வது வீட்டுக்கு போகிறார். அந்த வீட்டுக்கு அதிபதி குருவும் பெயர்ச்சியாகி குரு பார்வையும் வரப்போகிறது. ஸோ அதனால் 2025 உங்கள் லைஃப்பில் மிக பெஸ்ட்டான இயராக இருக்கும். 2025 நீங்கள் பல நல்ல பலன்கள் கிடைக்கும், பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் கிடைக்கும், உங்களுக்கு இது வரைக்கும் வராமல் இருந்த பணங்காசெல்லாம் வரும். இது மாதிரி பல விஷயங்கள் வீட்டில் வந்து உங்களோட பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பார்ட்னர்ஷிப் கிடைக்கும். அந்த பார்ட்னர்ஷிப் ஏற்கனவே பார்ட்னர்ஷிப்னால பிரச்சனை இருந்ததுன்னா அதெல்லாம் தீரும். இல்லாட்டினா அந்த பார்ட்னர் வந்து விலகிட்டு இன்னொரு பார்ட்னரை சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. குடும்ப ரீதியான பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் விலகும். பல பேருக்கு இந்த ராசி இந்த பல பேருக்கு திருமணம் நடக்கும். ஸோ இது மாதிரி வரிசையாக நம்ம சொல்லிட்டே வந்தோம்னா பல நல்ல வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். படிக்கிறவங்களுக்கு மிக மிக நல்ல பலன்கள் நடக்கும். படிக்கிறவங்க பல பேருக்கு வந்து கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலை கிடைக்கும். இப்படி வரிசை நீங்கள் எதை எடுத்துட்டீங்கன்னாலும் பல நல்ல பலன்கள் இது மூலமாக நடக்கும். இதை வந்து நான் சுமாரான பலன்கள் லிஸ்ட்டில் தான் இந்த ராசியை சேர்த்துருக்கேன். ஏன்னா சனிபவன் பார்வை இருக்கிறதுனால உடல்நிலை கோளாறுகள் கொடுக்கும், காரியங்களை தள்ளி போடக்கூடிய குணாதிசயங்களை கொடுக்கும், வேலை பார்க்குறதுக்கு சோம்பேறித்தனத்தை கொடுக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஓவர் கம் பண்ணால் தான் ஜெயிக்க முடியும். அப்படி ஓவர் கம் பண்ணால் தான் இந்த வரக்கூடிய இந்த சனி பயிற்சி உங்களுக்கு நல்ல பயிற்சியாக இருக்கும். நீங்கள் சோம்பேறித்தனமாகவோ காரியங்களை தள்ளி போகிறதுலையோ அப்படி இருந்துட்டீங்கன்னா இந்த சனி பயிற்சி உங்களுக்கு இந்த கஷ்டமான பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ ஒரு கிரகம் இருக்குன்னா அந்த கிரகத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய நடவடிக்கைகளும் மாற்றிட்டோம்னா, ஒரு மலை ஏறுறோம், ஒரு குச்சி இருக்குது, குச்சிக்கு உயிர் கிடையாது, ஆனால் அது நமக்கு ஹெல்ப் பண்ணும். மலை ஏறும்போது நமக்கு ஹெல்ப் பண்ணுறது இல்லையா? அது மாதிரி தான் இந்த விஷயங்கள் எல்லாமே. நீங்கள் தான் மலை ஏறணும், அப்போ நீங்கள் தான் போகணும். அப்போ இந்த கிரகங்கள்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படி தான் இந்த கிரகங்கள் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அப்படி யூஸ் பண்ணால் தான் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த மாதிரியான விளக்கங்களை சொல்கிறேன். அதே மாதிரி மாணவ செல்வங்கள் நல்ல இதாக தான் இருக்குது. குடும்ப பெண்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு உடல்நிலை கோளாறுகள் வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பல பேர் வந்து வெளிநாட்டில் இருந்தவங்க தாய்நாட்டுக்கு திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாய்நாட்டில் இருக்கிறவங்களும் இல்லாட்டினா வேறு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி வந்து பல பேருக்கு இந்த 2.5 வருஷத்தில் புனித யாத்திரைகள் அது போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் வந்து எங்கேயாச்சும் சாமியெல்லாம் பார்க்குறதுக்கு தீர்த்த யாத்திரைன்னு சொல்லுவோம் இல்லையா, புனித யாத்திரைகள், கோயில் குளங்களுக்கெல்லாம் போகிறது, குலதெய்வ வழிபாடு பண்ணுறது, இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் வரப்போகிறது. அது மட்டும் இல்லாமல் வந்து உங்களுக்கு ரொம்ப நாளாக தடையாக இருந்த சுப காரியங்கள் எல்லாமே நடக்க போகிறது இந்த சனிப்பெயர்ச்சினால். ஸோ சனிப்பெயர்ச்சி கிட்டத்தட்ட உங்களுக்கு எல்லா நல்ல பலன்களையும் கொடுக்கும். ஆனால் எல்லாத்தையும் கொஞ்சம் டிலே பண்ணி 1க்கு 2 தரம் டிலே பண்ணி தான் கொடுக்கும். அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அதனால சரி, இது கஷ்டமான பலன் கொடுக்கக்கூடிய லிஸ்ட்டில் நான் அந்த தனுசு ராசியை சேர்த்துருக்கேன். இதெல்லாம் உங்களுடைய நடவடிக்கையும் இறையருளையும் பொறுத்து தான் இருக்குது. பொதுவாக இந்த ராசியை சேர்ந்தவங்களை வந்து குரு பகவான் தான் அதிபதி. அதனால் நீங்கள் பொதுவாக சிவன் கோயிலில் போய் வழிபடுறது, குலதெய்வ வழிபாடு பண்ணுறது, இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்கும். வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையாக போங்க. வண்டி வாகனங்களை அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகனங்களை மாற்றுறதுக்கு வாய்ப்பு வரும். ஏற்கனவே வண்டி இருந்ததுன்னா அந்த வண்டியை விற்றுட்டு வேறு வண்டி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் வரும். வண்டி வாங்க ரிப்பேர் வந்து அடிக்கடி ரிப்பேர் கொடுத்து அது மாதிரி பிரச்சனைகளை கொடுக்கும். இது மாதிரி வந்து சின்ன சின்ன கஷ்டமான பலன்களும் உங்கள் இந்த 7.5 சனியில் நடக்க போகிறது. ஸோ இதெல்லாத்தையும் பார்த்து இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான், இதெல்லாம் லைஃப்பில் நம்ம நடக்கிறது தான். அதை நம்ம வந்து ஓவர் கம் பண்ணும்பொழுது தான் நமக்கு வெற்றியாளனாகவே நம்ம ஆகிறோம். அதனால் இதுக்கெல்லாம் வந்து சோர்ந்து போகாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் எதிர்கொள்ளணும். அதுவா சரி பார்த்துக்கலாம், என்ன வருது, என்னதான் பண்ண நடக்குன்னு பார்த்துக்கலாம். இப்படி போகும்போது தான் வாழ்க்கையை நீங்கள் எதிர்கொள்ள முடியும். ஆனால் அந்த மாதிரி வந்து உங்களுடைய மென்டாலிட்டியை வச்சுன்னு போகும்போது இந்த சனி பயிற்சி உங்களுக்கு மிக நல்ல பயிற்சியாகவே இருக்கும். சனி பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒர்க்கு லோடு கூடும். அதனால் ஒர்க் லோடு கூடுறதுனால ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். அப்படி ஒர்க் பண்ணிங்கன்னா அவரே 10ஆம் இடத்துக்கு தொழில் சார்ந்தையும் பார்க்குறதுனால தொழில் ரீதியாக நீங்கள் வந்து மிக நல்ல உயர்ந்த இடத்துக்கு போக முடியும். மிக நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அறிவு புத்திசாலித்தனம் பழிச்சிடும். பல பேருக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம், தலையில் அடிபடலாம், மூளை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். இதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு விஷயமா நான் சொல்கிறேன். அதனால் வந்து எதுவாக இருந்தாலும் நீங்கள் உடனே டாக்டரை காமிக்கிறது, மருத்துவத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது, டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களையும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வரணும். அப்படி பண்ணிங்கனாலே இந்த சனி பயிற்சி உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் மிக நல்ல முறையில் கடந்து போயிடும்.
அன்பிற்குரிய தனுசு ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் அர்த்தாஷ்டம சனி, அர்த்தாஷ்டமம் அப்படின்னா 8ல் பாதி 4, அஷ்டமம்னா 8 பாதி 4, அர்த்தாஷ்டமம் 8ல் பாதி 4ங்கிறதுனால 4ஆம் இடம் அப்படிங்கிறதுனால சுகத்தை கெடுக்கக்கூடிய தடுமாற்றத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்புகள் இருக்குது. சார் கெடுக்குன்னு என்ன சார், எங்களுக்கு ஏதாவது வியாதி வருமா சார்? ஏற்கனவே நிறையா பட்டுட்டோம் அப்படின்னா வியாதி வராது. இருக்கிற இடத்த விட்டு வெளியில் போகிற மாதிரி இருக்கும். தாயாரை விட்டு வெளியேறக்கூடிய சூழ்நிலை இருக்குது. சிலர் பார்த்திங்கன்னா அப்பா அம்மாவை வந்து இங்கே இந்தியாவில் விட்டுட்டு ஃபாரின் போயிட்டு அப்பா அம்மாவை பார்க்காம இருப்பாங்க. ஒரு சகோதரி வந்து ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க ஒரு 2 நாள் முன்னாடி லைவ் கவரேஜ் போயிருக்கும்போது வேறு ஒரு சேனலில், என்னோட பையன் 5 வருஷமாக என்னை வந்து பார்க்கல அப்படின்ட்டு. அந்த மாதிரி நபர்கள் தான் இப்போது இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு தாயாரை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். தயவு செஞ்சு அப்பா அம்மாவை வருத்தப்பட வச்சுட்டு நீங்கள் ஃபாரினில் ஒன்றும் சாதிக்க முடியாது. நீங்கள் வாழ்க்கையில் சாதிக்கணுன்னா அப்பா அம்மாவோட ஆசீர்வாதம் இல்லைன்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கு அவமானங்கள் தான் மிஞ்சும். ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு அவமானங்கள் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த தனுசு ராசி நண்பர்கள் பெற்றோரை பேணி காப்பது அவசியமான ஒன்று. இதில் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பெற்றோரை நீங்கள் பாதுகாத்தீங்கன்னா குடும்பம் நிம்மதியை தரும், சந்தோஷத்தை ஏற்படுத்தும், ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த தனுசு ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலை வரும். அதனால் ஆரோக்கியத்தை பேணுவது அவசியம். ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிறது, இல்லாட்டி ஏதாவது ஒரு ஆசிரமத்தில் போய் அட்மிட் ஆகிறது, ஆன்மீக நாட்டத்தின் காரணமாக குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு அங்கேருந்து எங்கேயாவது ஆசிரமத்துக்கு போகிறது, இந்த மாதிரிலாம் ஒரு சின்ன பிரிவை தருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கை துணையின் வேலை சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. உங்கள் ஆரோக்கியத்திலையும் சொன்ன மாதிரி உங்களுடைய குழந்தைகள் விஷயத்திலும் சற்று கவனமாக இருக்கணும். ஏன்னா குழந்தைகள் 5ஆம் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் இப்போ வந்து ஜூன் மாதம் வரைக்கும் 2025 ஜூன் வரைக்கும் நீச்சஸ்தானத்தில் இருக்கார். அதுக்கப்புறம்தான் அவர் வந்து உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வரும்பொழுது தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படும். சனி பயிற்சியில் தனுசு ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றம் ஏற்படும்னு சொன்னேன். அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கும் அதே தான். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு தொழில் மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு தொழிலை பண்ணிகிட்ருக்கீங்க, அதை விட்டுட்டு நீங்கள் வேறு ஒரு தொழில் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த தொழில் சிறப்பதற்கு நீங்கள் வேலை செஞ்சால் மட்டும்தான், உடலை நோக வைத்து வேலை செய்ய வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னா பண நஷ்டம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. கஷ்டப்பட்டு வேலை பண்ணுவீங்க, ஆனால் வருமானம் குறைவாக இருக்கும். வருமானத்தை எதிர்பார்த்து வேலை பண்ணாதீங்க. அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சியெலாம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. அதே சமயம் இந்த தனுசு ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்களுக்கெல்லாம் அதிகார வார்த்தையின் மூலமாக உங்களுக்கு தேவையில்லாத சஞ்சலங்கள், எதிரிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எதிரிகளை வளர்த்து கொள்ளாமல் பார்த்து கொள்வது அவசியமான ஒன்று. நிலம் சார்ந்த முதலீடுகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தாது. இட் இஸ் டைம் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட், இட் இஸ் நாட் டைம் ஃபார் ரெட்ரிவிங் த இன்வெஸ்ட்மெண்ட். பணத்தை எடுக்க முடியாதுங்க, பணத்தை போடலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணலாம். நிலம் சார்ந்த முதலீடுகள் நன்மையை ஏற்படுத்தும். ஆனால் அதே சமயம் கடனை அதிகப்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. கடன் உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஏன்னா 6ஆம் இடத்திற்கு சனியின் பார்வை வருதுனால. இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு குறிப்பாக இளம் வயது ஆண் பெண்கள், திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண யோகம் கைகூடும். ஆனால் திருமணம் நடந்து முடிஞ்ச உடனே ஃபாரின் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டு பிளான் பண்ணி பண்ணுங்கள். ஸோ மொத்தத்தில் தனுசு ராசி நண்பர்களுக்கான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா, அடுத்தவங்களுக்கு, அதுவும் குறிப்பாக உயிரினங்களுக்கு, அதாவது 5 அறிவு உள்ள உயிரினங்களுக்கு நீங்கள் வந்து உதவிகள் செய்திட வேண்டும். வெள்ளை பசுமாடுகளை பாதுகாப்பதற்கு முயற்சியிட வேண்டும். அதுவும் வெட்டுக்கு போகிற மாடுகளெல்லாம் பாதுகாக்கணும். அதே மாதிரி கறவை நின்ற மாடுகளை நீங்கள் பாதுகாக்க முயற்சி செய்தால் மட்டுமே உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்து வாருங்கள், நன்மைகள் அதிகரிக்கும். அதாவது குலதெய்வம்னா உங்கள் ஊர் காவல் தெய்வத்தை வழிபட வேண்டும். அங்கே போயிட்டு படையல் செஞ்சுட்டு வாங்க. அனைத்து விதமான யோகத்தையும் ஆரோக்கிய முன்னேற்றத்தையும் அந்த காவல் தெய்வமும் உங்களுடைய குலதெய்வமும் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து காப்பாற்றும். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் குருவுக்குரிய ஒரு ராசி அது. இந்த காலகட்டத்தில் சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 நிகழுது. இது உங்களுக்கு 4ஆம் வீட்டிற்கு வராரு. அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவோம். அஷ்டமத்தில் பாதி அர்த்தாஷ்டமம். 8ஆம் வீட்டில் எப்படி சனி நிற்கும்போது நிறைய கெடுதல்களை தருவாரோ, அதில் பாதியாவது 4ஆம் வீட்டிற்கு வரும்போது தருவார். ஸோ நீங்கள் வந்து அந்த ஒரு விஷயத்தில் ஜாக்கிரதையாகவே இருக்கணும். ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ராகு கேதுங்கிறவருடைய கிரக நகர்வுகள்ங்கிறது
சாதகமான சூழ்நிலைகள்லாம் இருக்குது. ஏன்னா 3ஆம் வீட்டிற்கு ராகு வருவார். அது எப்போ நகருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனிப்பெயர்ச்சி நிகழ்ந்த அடுத்த 1 மாதத்திற்குள்ளாகவே ஏப்ரல் மாதம் ராகுகேது பயிற்சி நடந்துடும். இது எல்லாமே இந்த 2.5 வருடத்தில் கலந்தது தான், ஒரே பேக்கேஜாக வர்றது தான். இது சனி மட்டுமே உங்களை தனியாக எடுத்து வச்சு செஞ்சிருமான்னு கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாது. அர்த்தாஷ்டம சனியோடைய பிடியில் மாட்ட போகிறேன், அவ்வளோதான் முடிஞ்சிட்டேன் அப்படின்லாம் நீங்கள் நினைக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஒரு சில கிரகங்கள் கை தூக்கி விடக்கூடிய ஒரு நல்ல தன்மையிலையும் வருது. அப்படிங்கும்போது அதை நீங்கள் மிக சரியாக பயன்படுத்தி கொள்ளணும். இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய ராசி அதிபதியான குருவே 7ஆம் வீட்டிற்கு வருவார். 7ஆம் வீடுங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான ஸ்தானம், திரிகோண ஸ்தானம். அந்த இடத்துலலாம் வரும்பொழுது அது உங்களுக்கு திருமண பந்தத்தின் மூலமாகவோ அல்லது உங்களுடைய லைஃப் பார்ட்னர் மூலமாகவோ ஆதாயங்களை உண்டு பண்ணுவார். ஸோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது எல்லாத்துக்கும் மேலே குருவுடைய பார்வை பலம்ங்கிறது ஒன்று இருக்குது. அதோட தனுசு ராசி அப்படிங்கிறதே வந்து எவ்வளவு ஒரு கெடுதலான சூழ்நிலைகளை சந்தித்தாலுமே அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய அந்த இன்னர் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறத குரு வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பார் உங்களுக்கு. ஸோ இந்த அர்த்தாஷ்டம சனியை நினைத்து பெரிய அளவுக்கு பயப்பட வேண்டாம். சரி, எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதிதாக எந்த கடன் சிக்கல்கள்லையும் நீங்கள் போய் மாட்டிக்கக்கூடாது. பெரிய அளவுக்கு முதலீடு எதுலேயும் போய் செய்திடக்கூடாது. நீங்கள் வந்து உங்களை நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை அப்படியே நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாலே போதுமானது. உங்களுக்கான நன்மைகளை நீங்கள் அதிகப்படுத்தி கொள்ளலாம், கெடுதல்களை குறைத்து கொள்ளலாம். எந்த விஷயத்தில் ஒரு படி ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளிவட்டார நண்பர்களுக்கு கடன் தருவது, ஜாமீன் கையெழுத்திடுவது, இது எல்லாமே இந்த அர்த்தாஷ்டம சனி உங்களை செய்ய வைக்கும். அதற்கான சூழ்நிலையை கொடுத்து உங்களை ரொம்ப புஷ் பண்ணும். அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் இப்போ நம்ம இருக்கக்கூடிய சனி நகர்வு காலம் வந்து சாதகமாக இல்லை, நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அமைதியாக இருந்துடணும். நீங்கள் வந்து இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். உங்களுக்கு பெரிய அளவுக்கு கெடுதல்கள் விளைவிக்காமல் உங்களை நீங்கள் துண்டாக எடுத்து நீங்கள் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் எடுத்து வைத்து கொள்ளலாம். வேறு ஏதாச்சும் நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பாச்சும் எனக்கு இருக்கா இந்த 2.5 வருட காலத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா, 7ஆம் வீட்டிற்கு குரு வராருங்கும்போது ஒரு ஆதாயத்தையும் தேடி தருவார். அவர் கண்டிப்பாக தேடி தருவார். நீங்கள் எதிர்பார்க்காத தருணத்தில் அந்த ஆதாயம் கிடைக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி அந்த பிரீத் ஏர் அப்படின்னு சொல்லுவோம், இப்போ இருக்கக்கூடிய இதே பற்றாக்குறை நிலை தான் மறுபடியும் நீடிக்க போகுதா அப்படின்னு நீங்கள் அயற்சி அடைய வேண்டாம். உங்களுக்கு இந்த ஒரு 2.5 வருட காலத்தில், இந்த அடுத்து வரக்கூடிய 1 வருடத்தில் அப்பப்போ வந்து இந்த கோடை மழை மாதிரியான நல்ல விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்க தான் போகுது. ஸோ நீங்கள் வந்து முயற்சி மட்டும் கரெக்டாக பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா, இந்த சனி பயிற்சி முடிஞ்ச அடுத்த சனி பயிற்சி வரும் பொழுது அது வந்து உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியத்தை தரக்கூடிய ஒரு பயிற்சியாக அமையும். இப்போவே நான் வந்து என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி ஒதுங்கி உட்காந்துட்டிங்கன்னா எதுவுமே அப்புறம் நடக்காது இல்லையா. அதனால் அதுக்கு மட்டும் நீங்கள் வந்து இடம் கொடுத்துடாதீங்க, முயன்று கொண்டே இருங்கள். ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இந்த குரு பயிற்சிங்கிறது பாதகமான சனி பயிற்சி காலகட்டத்தில் கூட உங்களுக்கான பிராணவாயுவை தரும், ஆக்சிஜனை தரும். தனுசு ராசி அன்பர்கள் உங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக தனுசை பற்றி சொல்லணும் அப்படின்னா குருனோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ். இந்த தனுசு அப்படின்னாலே ஒரு ஆசிரியர் அப்படின்னு தான் சொல்லணும். தனுசு ராசி அன்பர்கள் வந்து பாருங்கள், பெரும்பாலும் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது, மற்றவங்களுக்கு நல்லது கெட்டது எடுத்து சொல்கிறது, வாழ்க்கையில் இது இப்படி நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பெரும்பாலும் தனுசாக இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட தனுசு சொசைட்டியில் நல்ல செல்வாக்கு இருக்கும். ஆனால் வீட்டில் வந்து நான் பார்த்த வரைக்கும் நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு மரியாதை அப்படின்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஓகேங்களா? அப்படிப்பட்ட தனுசு ராசி அன்பர்கள் இப்போ வந்து பாருங்கள், படிக்கும் காலகட்டத்தில் சரியாக படிக்கலை, தசாபுத்தி சரியில்லை, படிக்கலை அப்படின்னாலும் ஒரு கிராமத்துலேயே இருக்கவங்களா இருந்தால் கூட மற்றவங்க வந்து அவங்க படிக்கவே இல்லைனா கூட எதிர் வீடு, பக்கத்து தெரு கூட வந்து கேட்பாங்க, அக்கா இந்த மாதிரி பிரச்சனைக்கா என்னக்கா பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் இவங்க கரெக்டாக வந்து அவங்களுக்கு புத்தி சொல்லுவாங்க. ஒரு ஆசிரியர், இதுதான் தனுசு. அப்படிப்பட்ட தனுசு ராசி அன்பர்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் ப்ரொஃபஸர்ஸு, டீச்சர்ஸு, லெக்சரர்ஸு, இல்லை ஒரு பெரிய சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்காங்க அப்படின்னா கூட ஒரு டீம் மேனேஜர்ஸ், மற்றவங்களுக்கு வேலை சொல்லுவாங்க, சொல்லி கொடுப்பாங்க, அந்த மாதிரி ஒரு போஸ்ட்டில் இருப்பாங்க. ஒரு ஆசிரியர், ஒரு ஆசான். அப்படிப்பட்ட தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு சனி பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னா, சனி பகவான் 4ஆம் பாவத்தில் வந்து உட்கார்றாரு. 4ஆம் பாவத்தில் வந்து உட்கார்ற சனி என்ன சனி சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக இந்த அர்த்தாஷ்டம சனியும் போது 2 விஷயத்தில் கவனம் தேவை. ஒன்று வந்து பாருங்கள் ஆரோக்கியம், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பயணம். அப்போ ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது
பக்காவாக மெயின்டைன் பண்ணும். ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள்னால சனி முடக்க பார்ப்பார். அப்போ நம்மகிட்ட கரெக்டாக டைமுக்கு சாப்பிட்ணும், அதிகப்படியாக ஹோட்டல் சாப்பாடு அப்படின்றது சாப்பிடக்கூடாது, நல்ல ஆரோக்கியமான பேலன்ஸ்டு டயட் அப்படின்றது எடுக்கணும். சின்ன சின்ன எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வருது அப்படின்னா உடனே வைத்தியம் பண்ணிக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, சனியினோட டார்கெட்டட் பிளேஸே வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஜோதிடத்தில் இடுப்பு கீழே இருக்க பகுதி, அதாவது இடுப்பு எலும்புலேருந்து கீழே வரைக்கும் கால், தொடை, கால், குதிக்கால், விரல்கள், கால் விரல்கள், இதை வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எலும்பு, உடம்புல இருக்க எல்லா எலும்பும் சனியினோட டாமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் நிறைய வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ நல்ல கால்சியம் ரிச் ஃபுட்டாக எடுங்க, வெயில் உடம்புல படுற மாதிரி பாருங்கள். எலும்பு சார்ந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் வருதுனாலே உடனே வைத்தியம் பண்ணிக்கோங்க. இது ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பயணம். நம்ம நிறைய பயணங்கள் இப்போ வரும். அங்கே போகிறது, இங்கே போகிறது, அது தீர்த்த யாத்திரையாகவும் இருக்கலாம், குலதெய்வ கோயில் வழிபாடாகவும் இருக்கலாம், சும்மா டூருக்கு போகிறதும் இருக்கலாம், இல்லை உத்தியோகம் சார்ந்த பயணங்கள். இந்த மாதிரி பயணங்களை சனி பகவான் ஏற்படுத்துவார். அந்த மாதிரி ஏற்படுத்தி அந்த பயணத்தினால பிரச்சனைகள் அப்படின்றது வருவார். ஒன்றும் இல்லை, இப்போ இங்கேருந்து நான் வந்து தஞ்சாவூர் பெரிய கோயில் போகிறது காரில் போகிறேன். நான் என்னவோ கரெக்டாக 70 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போனேன். நான் போயிட்டே இருந்தேன். ஒருத்தர் என்னவோ தெரில, வண்டி ஓட்டும்போது தூங்கிட்டான், நேராக வந்து என் வண்டியில் மோதிட்டான். அதனால் எனக்கு காலில் அடிபட்டுச்சு, அதனால் நான் காலில் ராடு வச்சுங்கிறேன். இந்த மாதிரியெல்லாம் இது நான் ஒரு பெரிய லெவலில் சொன்னேன். சின்ன சின்ன லெவலில் சும்மா நடந்து போயிட்டே இருக்கேன், திடீர்னு வந்து தடுக்கி விழுந்துட்டேன். அந்த மாதிரியும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. சைக்கிளில் போயிட்டுருக்கேன், சைக்கிள் தப்புன்னு வந்து விழுந்துட்டேன். இல்லை நான் வண்டியில் போனேன், நாய் குறுக்க விழுந்துருச்சு. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ இந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்னா, நீங்கள் எப்போ வெளியே போகிறதுனால, நான் பெருசாக பயணம்லாம் போகிறதுங்க, டெய்லி ஆஃபீஸ் போகிறதாங்க. ஆஃபீஸ் போகிறது தான் எனக்கு பயணம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி டெய்லி வந்து பார்த்திங்கன்னா கோளறு பதிகம் பாராயணம் பண்ணுங்கள். இல்லைங்க, நான் ஹவுஸ் ஒய்ஃப், வெளியிலே போகிறது இல்லை. வீட்டுக்குள்ளே மாடி ஏறி இறங்கும்போது கால் சுருக்கு பிடிக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கான்னா, ஸோ அப்போ தனுசு டெய்லியே கோளறு பதிகம் பாராயணம் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு வந்து ஒரு உன்னதமான பலனை கொடுக்கும். சனினால் எந்த ஆங்கிள்லேயும் உங்களை பிடிக்க முடியாது, எந்த ஆங்கிள்லேயும் உங்களுக்கு வந்து எலும்பு சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்க முடியாது. புரியுதுங்களா? அவர் வந்து அவரோட வேலையை செஞ்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கரம் எடுத்துன்னு தெரிவார். அவர் வந்து ஓயவே மாட்டார் அந்த வேலையை செய்கிற வரைக்கும். 24 மணி நேரமும் அவர் வந்து அதே திங்கிங்லேயே இருப்பார். ஆனால் அவரை நம்ம ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா ஈசங்கால பிடிக்கணும், கோளறு பதிகம் பாராயணம் பண்ணணும். புரியுதுங்களா? கோளறு பதிகம் பாராயணம் பண்ணும்போது சனிக்கும் அவன் தான் கடவுள், ஈசன் தான் கடவுள். ஸோ ஈஸ்வர பதவி பெற்ற ஒரே கிரகம். அதே மாதிரி நிறைஞ்ச சிவபக்தன், சனியும் நிறைஞ்ச சிவபக்தன், சனியினோட தாயார் சாயாதேவியும் நிறைஞ்ச சிவபக்தை. அதனால் யாரெல்லாம் சிவனை கும்பிட்றாங்களோ சனி அவங்கள பெருசாக ஒன்றுமே பண்ண மாட்டார், கம்முன்னு போயிடுவார். புரியுதுங்களா? ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ரெண்டாவது, இந்த அர்த்தாஷ்டம சனி அப்படின்றதுனால அம்மானோட ஹெல்த்தில் கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும். தாயாருக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல் சார்ந்த உபாதைகள் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. அதுவும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான். நல்லா சாப்பிட சொல்லுங்கள். ஏஜ் ஆச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வைத்தியம் எல்லாம் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ சனியினோட பார்வை வந்து பாருங்கள் 1ஆம் பாவத்தை பார்க்குறாரு. பொதுவாக தனுசு எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுவாங்க, மற்றவங்களுக்கு புத்தி சொல்லுவாங்க, எல்லாம் பண்ணக்கூடியவங்க. 1ஆம் பாவத்தை சனி பார்க்கறதுனால கொஞ்சம் கிறுக்கு பிடிச்ச மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. யார் நம்மளை சுற்றி நல்லவங்க இருக்காங்க, கெட்டவங்க இருக்காங்க, இவ்வளோ நாளாக நம்மளுக்கு நல்லது பண்ணவங்கள க்ஷண நேரத்தில் தூக்கி போடுறதுக்கு வரைய வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி ஸ்லக்கிஷ்னஸ், மந்த நிலை, மனதளவுலையும் உடல் அளவுலையும் மந்த நிலை அப்படின்றது ஏற்படும். ஓடி ஓடி வேலை செய்யக்கூடியவங்க வேலை செய்ய பிடிக்காமல் அப்படியே உட்காந்துடுற மாதிரி ஒரு நிலைமை ஏற்படும். ஸோ உங்களோட மென்டாஸ், வெல்விஷர்ஸ், குடும்ப ரீதியாக யார் உங்களுக்கு நல்லது செய்வாங்களோ அவங்களோட ஆலோசனை பிரகாரம் நீங்கள் செய்யுங்க. ஏன்னா நேரம் நல்லா இல்லை அப்படின்போது பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நேரம் நல்லா இருக்குது அப்படின்னா புத்தி நல்லா இருக்குமா. நேரம் நல்லா இல்லை அப்படின்னும் போது கிரகங்கள் எப்படி நம்மளை கெடுப்பாங்க அப்படின்னா நம்ம புத்தியை கொண்டு தான் கெடுப்பாங்களாம், புத்தி கெட்டு போயிடுமா. அதனால தான் நேரமும் காலமும் சரியில்லை அப்படின்னா விநாயகரை கும்பிட சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, விநாயகர் புத்திமான், புத்திகாரகன். அவனை கும்பிடும்போது நல்லது கெட்டது நம்ம மைண்டே சொல்லும். அப்போ நம்ம வந்து பாருங்கள், அர்த்தாஷ்டம சனி விநாயகர் வழிபாடு நம்ம புத்தியை தெளிவடைய வைக்கும். ஏன்னா சனியினோட பார்வை 1ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால. புரியுதுங்களா? பொதுவாகவே இந்த விநாயகர் அனுமன் வழிபாடு சொல்லுவோம். இந்த சனி வந்து ஆண் கிரகங்களோட சேர்ந்து இருக்காங்க அப்படின்னா, விநாயகர் ஆண் கிரகங்கள், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சுபர்கள் இல்லை அசுபரோடு சேர்ந்து இருக்காரு அப்படின்னா நம்ம வந்து இது சொல்கிறது உண்டு தான். அதே மாதிரி கேதுக்கும் சொல்கிறது உண்டு, கேது சனி காம்பினேஷன், அதுக்கும் வந்து சொல்கிறது உண்டு. பொதுவாக 1ஆம் பாவத்தை பார்க்கறதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம
விநாயகர் வழிபாடு. கேது ஆண் கிரகத்தோடு சேர்ந்து இருக்குது அப்படின்னா விநாயகர் ஹனுமன் வழிபாடு. அதே மாதிரி கேது பெண் கிரகத்தோட சந்திரனோட சேர்ந்துருக்கு, சுக்கிரனோட சேர்ந்துருக்கு அப்படின்னா என்ன வழிபாடு அப்படின்னா பிரத்திங்கரா தேவி வாராகி வழிபாடு. இந்த மாதிரி சொல்கிறது உண்டு. அதே மாதிரி தான் சனிக்கு 1ஆம் பாவத்தை அவர் பார்க்குறாரு அப்படின்னா விநாயகர் வழிபாடு பண்ணலாம், புத்தி வந்து தெளிவடையும். சரிங்களா? சரி, சனி வந்து 6ஆம் பாவத்தை பார்க்குறாரு, ருணரோக சத்ருஸ்தானத்தை பார்க்கறதுனால கடன் வாங்கும்போது யோசிச்சு வாங்குங்க. கடன் அப்படின்றது வேண்டாம், முடிஞ்ச வரைக்கும் கடனை தவிருங்க. அப்படி தவிர்க்க முடியல, வேறு வழியே இல்லை அப்படின்னா தனிநபர் கடன் வாங்காதீங்க, ஒரு வங்கி அந்த மாதிரி வாங்குங்க. அதுவும் அளவுக்கு அதிகமான கடன் வாங்காதீங்க. ஓகேங்களா? ஸோ அவர் ருணம், ரோகம் ஆல்ரெடி சொல்லிட்டோம், நோய், சத்ரு, புதுசாக எதிராளிகளை அவர் உண்டு பண்ணுவார். அப்போ ஒன்றும் இல்லை, நான் ஒரு பெரிய கன்சர்ன், நான் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி வச்சு நடத்துகிறேன், என்கிட்ட வேலை செய்கிறவங்க தான் அவங்க வந்து உழைக்கிற வர்க்கத்தை சேர்ந்தவங்க, அடிமட்டத்தில் இருக்க ஒர்க்கர்ஸ் கூட வச்சுக்கோங்களேன், உங்களுக்கும் கூட ஒரு பெரிய பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ சாதாரணமாக நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்க சாதாரணமாக திட்டியிருப்போம், திட்டினாலே அவங்க போய் யூனியனை கூட்டிகிட்டு வாங்க, என்னை இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க, எனக்கு காம்பன்சேட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி எல்லாம் வேலையெல்லாம் கெட்டுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ நம்மக்கிட்டேயே வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் மரியாதையோடு நடத்துங்க அப்படின்றதுக்கு நான் சொல்ல வரேன். புரியுதுங்களா? சரி, அப்போ அந்த ருணரோக சத்ருஸ்தானத்தை சனி பார்வையிடுறதுனால யார் எப்போ நம்மளுக்கு எதிராளியாக மாறுவாங்க அப்படின்னே சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம் இதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு அப்படின்னா சிவனேன்னு இருக்கணும். புரியுதுங்களா? சரி, அடுத்து சனி பகவான் 10ஆம் பாவத்தை பார்வையிடுறார். 10ஆம் பாவத்தை பார்வையிடுறதுனால வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள், வேலை செய்கிற இடத்துல குழப்பங்கள், வேலை செய்கிற இடத்துல மனமுட்டங்கள் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. நீங்கள் பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் அப்படின்னா பார்ட்னர்ஸ்க்கும் உங்களுக்கும் நடுவில் நிறைய கான்ஃப்ளிக்ட்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா டிரான்ஸ்பரன்சி அப்படின்றது வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உரிய மரியாதை கொடுங்க. எது செய்யறதா இருந்தாலும் கேட்டு கலந்து ஆலோசித்து செய்யும்போது பிரச்சனைகள் குறையும் அப்படின்னு சொல்லலாம். சரி, நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடு மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு, குடும்ப பிரச்சனைகள் வரும், வேலை செய்கிற இடத்துல ப்ரெஷர் வரும், ஹெல்த்தில், இதெல்லாம் சொல்லிட்டேன். சரி, ராகு பகவான் 3ஆம் பாவம், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா குருனோட பார்வை கொஞ்சம் மைண்டை ஓரளவுக்கு ப்ளஸ்ஸாக வைக்கும். குருனோட பார்வை ராகு மேலே இருக்கும். அதே மாதிரி கேது 9ஆம் பாவம். சரி, குரு வந்து 7ஆம் பாவம். இதெல்லாம் ஓகே அப்படின்னு தான் சொல்லணும். சரி, இப்போ இந்த சனி பகவானுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னாலும் நம்ம ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுவோம். இந்த குரு ராகு கேது எல்லாம் விட்டுருங்க, அவங்களாம் ஒரு ஃபேவர் ப்ளஸ் மைனஸ் எல்லாம் கலந்து வருது. ஓகே, அதெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் வந்து தனியாக நாங்கள் அந்த ராகு கேது பயிற்சி குரு பயிற்சிலேயே சொல்லுவோம். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க, தெளிவாக முழுசும் அனலைஸ் பண்ணி சொல்லுவோம். இப்போ சனியை பற்றி தானே சொல்கிறோம், அதனால் அந்த இடம் மட்டும் சொல்கிறேன். இதெல்லாம் மைனஸ்லாம் கிடையாது, இதெல்லாம் ப்ளஸ்ஸு அப்படின்னு தான் சொல்லணும். கேது பாக்கியஸ்தானம் இதெல்லாம் ப்ளஸ்ஸு தான், கவலைப்பட வேண்டாம். சரி, இப்போ இந்த சனியை பிரீத்தி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னாலும் நாங்கள் பரிகாரம் அப்படின்றது சொல்லுவோம். அர்த்தாஷ்டம சனியாக இருக்கார், அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்களான்னா, நம்ம சனிக்கிழமை தோறும் ஒரு சிவன் கோயிலில் நம்ம புளியோதரை நிவேதனம் பண்ணுறது அப்படின்றது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அதுக்கும் மேலே இன்னொரு பரிகாரம் சொன்னேன், அந்த பரிகாரம் தான் கோளறு பதிகம் பாராயணம் பண்ணுறது. இது ரெண்டும் பண்ணும்போது இந்த அர்த்தாஷ்டம சனியினால் வரக்கூடிய பாதிப்பு அப்படின்றது ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும், ஈஸியாக நம்ம ஓவர் கம் பண்ணிக்கலாம். தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், அதிகமான விசுவாசங்க. தனுசு ராசிக்காரங்க ஒரு இடத்துல வேலை செஞ்சாங்கன்னா முதலாளிக்கு அவ்வளோ ஒரு விசுவாசமாக இருப்பாங்கங்க. அதாவது அவங்க வேலை செய்கிற நிறுவனத்தை எப்படியெல்லாம் உயர்த்தலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரங்களாக இருப்பாங்க. இவங்களோட பலம் இவங்களுக்கு தெரியாதுங்க, ஏன்னா மூல நட்சத்திரம் இருக்குது, அனுமன் பிறந்த நட்சத்திரம், அனுமனோட பலம் அவருக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த தனுசு ராசிக்காரங்களோட பலம் அவங்களுக்கே தெரியாது. யாராவது இருந்து இவங்களை வந்து என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா இவங்க வாழ்க்கையோட ஒரு உச்சத்துக்கு போகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு கொண்டவங்க இந்த தனுசு ராசிக்காரங்க. எல்லா இடத்துக்கும் வழிகாட்டியாக இருப்பாங்க. ஒரு உதவின்னு ஒருத்தங்க கேட்டாங்கன்னா கட்டாயம் செஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு இருக்குங்க. இவ்வளோ சிறப்பான இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இது வரைக்கும் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் இப்போ 4ஆம் இடத்துக்கு வராருங்க. அர்த்தாஷ்டம சனி வந்துருச்சு அப்படின்னு நம்ம பெருசாக பயப்பட வேண்டாங்க. 7ஆம் இடத்துல குரு சூப்பராக இருக்கார், 3ல் வந்து ராகு இருக்கார், நல்ல அமைப்பு, 9ஆம் இடத்துல வந்து கேது இருக்காருங்க. அதனால் அர்த்தாஷ்டம சனி பற்றி பெருசாக கவலைப்பட வேண்டாங்க. ஆனால் முக்கியமாக கடன் வாங்குறத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. நம்ம தகுதிக்கு மீறி கடன் வாங்குகிற விஷயத்தில் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. கவர்மெண்ட்டில் அரசாங்கத்துக்கிட்ட கொஞ்சம் ஒத்துப்போங்க. அரசாங்கத்துக்கு உண்மையான தகவலை கொடுக்கறது, அரசாங்கத்தை பகைச்சிக்காமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி வீடு வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கெல்லாம் சூப்பரான அமைப்புங்க. கொஞ்சம் ஒரு சோம்பேறித்தனத்தை மட்டும் ஒதுக்கிட்டு
நீங்கள் வந்து சுறுசுறுப்பாக இருந்தீங்க அப்படின்னா இந்த 2.5 வருட காலம் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியை பற்றி ஒரு பயம் அப்படிங்கிறது வேண்டாம். இப்போ சனி பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடம், 10ஆம் இடம், 1ஆம் இடத்தை வந்து பார்க்குறாங்க. இப்போ 4ஆம் இடத்துல இருக்கிறனால ரொம்ப நாளாக வீடு கட்டணும்னு நினச்சிட்டு இருக்கேங்க, கட்டவே முடியல, ஒரு நல்ல நிலம் என்னால் வாங்க முடியல அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா இந்த சமயத்தில் நிலம் உங்களுக்கு பிடிச்ச இடத்துல பிடிச்ச மாதிரி நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு. பாதியில் வீடு கட்டி வச்சுருக்கேங்க, 2 வருஷமாக என்னால் கட்டியே முடிக்க முடியல, சின்ன சின்ன வேலைகள் அப்படியே பெண்டிங்காக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை இப்போ நீங்கள் கட்டி முடிக்கிறதுக்கான அமைப்பு நல்லாவே இருக்குங்க. ஏன்னா சனி இருக்கிற இடத்துக்கு நன்மை செய்வார். அதே மாதிரி இவ்வளோ நாள் நீங்கள் ஆடம்பரமாக ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூட இந்த சமயத்தில் சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு தோணும். அப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க. உங்கள் அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இப்போ வந்து சரியாகும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா உடலில் சுவாச கோளாறு, நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, பெண்களாக இருந்தால் கொஞ்சம் மார்பகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முன்னாடியே போய் இது சம்மந்தப்பட்ட ஒரு டெஸ்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அதே மாதிரி சொந்த பந்தங்கள் கிட்ட இருந்து வந்த பிரச்சனைகள், குறிப்பாக தாய்வழி சொந்தம் இருந்து வந்த பிரச்சனைகள் இப்போ உங்களுக்கு வந்து நீங்குங்க. ஆனால் புதுசாக எந்த பிரச்சனையும் நீங்கள் ஏற்படுத்திக்காமல் இருக்கிறது நல்லது. சொந்த ஊரில் வந்து செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்க இந்த சமயத்தில் நீங்கள் வந்து செட்டில் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும், பயன்படுத்திக்கோங்க. அடுத்து சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துலேருந்து தனது 3ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. 6ஆம் இடத்துல வந்து சனி பார்க்குறனால ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்காக, ஒரு நிரந்தர உத்தியோகத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு நிரந்தர உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக கவர்மெண்ட் ஜாப் எக்ஸாம் எழுதிட்டே இருக்கேங்க, பேங்க் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன், உயர்கல்விக்காக எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன், இதுலாம் ஒரு தடங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதெல்லாம் இப்போ நிறைவேற காலகட்டம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி பெரிய கடன், ஏதாவது பழைய கடன் இருந்தால் அது வந்து இப்போ தீரத்துக்கான யோகம் நல்லா இருக்குங்க. ஆனால் புதுசாக பெரிய கடனில் போய் மாட்டிக்காதீங்க. அதே மாதிரி கோர்ட்டு கேஸும் அப்படி தான். ஏற்கனவே இருந்த கோர்ட் கேஸ் உங்களுக்கு சாதகமாக முடியும். நீங்களாகவே புதுசாக எந்த கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கும் போய் மாட்டிக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அப்புறம் புதுசாக ஏதாவது ஒரு நமக்கு இந்த நோய் வந்துடுமோ, அந்த நோய் வந்துடுமோ அப்படிங்கிற மாதிரி நீங்களாகவே வந்து ஒரு கற்பனை பண்ணிக்குவீங்க. அந்த கற்பனைகள்லாம் வேண்டாம். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா உடனே போய் டாக்டரை போய் வந்து கன்சல்ட் பண்ணிக்கிறது நல்லது. 6ஆம் இடத்தை வந்து சனி பார்க்குறனால தாய் மாமன் உறவு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவர்கிட்ட விட்டு கொடுத்து போங்க. அவருக்கு ஏதாவது சப்போர்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களால் முடிஞ்சதுன்னா தாராளமாக செய்யுங்க. சனி பகவான் தாய் மாமாக்கான ஸ்தானத்தை பார்க்குறனால உங்கள் தாய் மாமாவுக்கு நீங்கள் முடிஞ்ச உதவியை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு சனி பகவானால் நன்மை அப்படிங்கிறது கிடைக்கும். ஒரு சிலருக்கு சீனியர் சிட்டிசன் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஜீரண கோளாறு, இறப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகளை சாப்பிட்டுக்கிறதும் உங்களுக்கு ரொம்பவே நல்லது. அடுத்து சனி பகவான் 10ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. 10ஆம் இடத்தை வந்து 7ஆம் பார்வையாக பார்க்குறனால கூட்டுத்தொழில் பண்ணுறவங்க கொஞ்சம் அனுசரித்து போங்க. எந்த அளவு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தொழிலில் உங்களுக்கு நன்மை கிடைக்க போகுதுங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா முழங்காலில் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. தொழில் ரீதியாக நிறைய பயணம் போவீங்க, அந்த பயணங்களால் நன்மை அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. அடுத்து உங்களோட ராசியை வந்து சனி பகவான் பார்க்குறாருங்க. அப்போ மனசு வந்து என்ன பண்ணுன்னா கொஞ்சம் அமைதியாக வச்சுக்கணும். கன்ஃபியூஸ் ஆகும், ஆனால் பயப்பட வேணாங்க. குருவோட பார்வையும் உங்கள் ராசியை பார்க்குறனால மனசு வந்து தெளிவாயிடும். அப்படியே குழப்பிக்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு போவீங்க. ஆனால் குருவோட அருளால் குழப்பங்கள் நீங்கி உங்களுக்கு வந்து காரியம் சக்ஸஸ் ஆகும். ஒரு சிலருக்கு தலைவலி வர்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்குங்க. அதிகப்படியான டென்ஷனை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லதுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ஒத்தி போடாதீங்க. சனி பார்க்குறனால, ராசியை பார்க்குறனால ஒரு மந்தத்தன்மை இருக்கும். ஆனால் அந்த மந்தத்தன்மையும் நீங்கள் முயற்சி பண்ணால் மாற்றிக்கலாம். ஏன்னா குருவோட பார்வையும் அதே இடத்துல படுறனால எந்த ஒரு விஷயத்தையும் எந்த அளவுக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அதற்கான பலனை முழுமையாக சனி பகவான் தருவார். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம், உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள், அதாவது காலேஜ் போகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான எக்ஸாம்ஸ்லாம் ஏதாவது இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. அதாவது அதிர்ஷ்டத்தை நம்பி இல்லாமல் உங்களோட முயற்சியை நம்பி நல்லா படிச்சிங்கன்னா அதில் நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குது.
இருக்குங்க. குரு 7ஆம் இடத்துல இருக்கிறனால ஒரு குரு பலன்னு சொல்லுவோம். குரு பலனால திருமணம், குழந்தை பாக்கியம், எல்லா விதமான சுப காரியங்களும் உங்கள் குடும்பத்துக்கு நடக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து உங்களோட பேர் புகழ் வந்து பரவக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குங்க. ராகு 3ஆம் இடத்துல இருக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட முயற்சிகளில் ஒரு சக்ஸஸ் கொடுக்கறதுக்கான ஒரு அமைப்பு ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதனால் தனுசு ராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்தையும் அதிகம் வேகம் காட்டாமல் எப்பயும் போல் நிதானமாக ஒரு காரியத்தை செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவே சக்ஸஸ் ஆகுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு தடவை வைத்தியநாத சுவாமி கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அது உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துலேயும் கோட்டிக்கை சம்பு வழக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா அது வந்து சரியாகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை கொடுக்குங்க. செக்யூரிட்டி அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு பண்ணும்போது இந்த 2.5 வருட காலம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க.